ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரப்போகும் புதிய கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். தற்போது ஒரு புதிய தகவலானது வைரல் ஆகி வெளியாகி வந்திருக்குங்க. அதாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 லட்சம் பேருக்கு ஆப்பு வைக்கிறதா தாவேக அரசு என்ற ஒரு புதிய தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்கு. இதனால மக்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது என்ற தகவலும் வெளியாகி வந்திருக்கு. அதாவது என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் வரப்போகிறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ அந்த கட்டுப்பாடுகள் என்ன, இதனால மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விளைவுகள் ஏற்பட போகிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டு தாரர்களில் சுமார் 20 லட்சம் பேர் தொடர்ந்து பொருட்களை வாங்காமல் சலுகைகளை மட்டுமே பெற்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் திட்டத்தில் முறைகேடுகளை தவிர்க்க விஜய் தலைமையிலான தாவேக அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டு வருவதாக ஒரு புதிய தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தற்போது சுமார் 2.28 கோடி ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது. இந்த கார்டுதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச அரிசி, மலிவு விலை பருப்பு, சர்க்கரை மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ரூபாய் 1000 வரை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து செலவழித்து வருவதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதற்கு அடிப்படையில் இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை நடத்திய சமீபத்திய ஆய்வில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கார்டுதாரர்களில் சுமார் 20 லட்சம் கார்டுதாரர்கள் தங்களுக்குரிய மாத பொருட்களை அதாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்குவதே இல்லை என்ற தகவல் இப்போ தெரிய வந்திருக்குங்க. ஸோ இதனால் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. இவர்கள் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு, பொங்கல் ரொக்க பணம் மற்றும் இதர சிறப்பு நிதி உதவிகள் போன்ற சலுகைகளை மட்டுமே தங்களுடைய ரேஷன் கார்டுகள் மூலம் பெற்று பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் இதர மாதங்களில் அத்தியாவசிய பொருட்களை வாங்காமல் அப்படியே விட்டு விடுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. இப்படி பொருட்களை வாங்காமல் சலுகைகளை மட்டுமே அனுபவிப்பவர்களுக்கு அரசு பார்த்தீங்கன்னா வீண் பண விரயம் ஏற்படுவதோடு ரேஷன் விநியோகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்து இருக்காங்க. இதனை தடுத்து உண்மையான ஏழை எளிய மற்றும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே ரேஷன் திட்டத்தின் முழு பலன்களும் சென்றடைய வேண்டும் என்பதில் முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பது ஒரு தகவலை தெரிவித்து இருக்காங்க. அதாவது அவர்கள் உறுதியாக இந்த விஷயத்துல அடுத்த கட்ட முடிவை எடுக்க போவதாக ஒரு புதிய தகவல் வெளியாகி வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக தொடர்ந்து குறிப்பிட்ட மாதங்கள் பொருட்கள் வாங்காத கார்டுகளை கண்டறிந்து அவற்றின் மீது புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க அல்லது தகுதி நீக்கம் செய்ய தற்பொழுது தாவேக அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த 20 லட்சம் பேர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன மாற்றங்கள் அடுத்து தொடர்ந்து வரப்போகிறது, அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இல்லை இந்த அதிரடி மாற்றத்தால் மாதந்தோறும் இந்த பொருட்களை வாங்கி பயன் அடைவாங்களா இல்லையா என்ற கேள்வி கண்டிப்பாக மக்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். ஸோ தமிழக அரசின் இந்த ஒரே ஒரு ரகசிய பிளான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கஜானாவுக்கு பல கோடி மிச்சமாகும் அப்படின்ற ஒரு தகவலையும் கண்டிப்பாக தெரிவித்து இருக்காங்க. தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. தற்போதைய நிலவரப்படி மாநிலத்தில் சுமார் 2.28 கோடி ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளதாகவும் ஒரு தகவல் தெரிவித்து இருந்தாங்க. ஸோ இதில் சர்க்கரை கார்டுகள் வெறும் பார்த்தீங்கன்னா 3.60 லட்சமும் எந்த பொருளும் வாங்காத வெள்ளை கார்டுகள் பார்த்தீங்கன்னா 60,000 மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்து இருக்காங்க. மீதமுள்ள 2.24 கோடி கார்டுகளும் அரிசி கார்டுகளாகவே இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவித்து இருக்காங்க. பொருளாதார ரீதியாக நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்கத்தினருக்கு சர்க்கரை கார்டுகளை போதுமானது என்றாலும் அரசு அறிவிக்கும் சலுகைகள் அனைத்தும் அரிசி கார்டுதாரர்களுக்கு மட்டுமே என்று சுருக்கப்படுவதால் மக்கள் அனைவரும் அரசு கார்டுகளை நோக்கியே முண்டியெடுத்து விண்ணப்பம் செய்கின்றதாகவும் ஒரு புதிய தகவல் வெளியாகி வந்திருக்கு. அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு, இதர நிவாரண தொகைகள் இழக்க விரும்பாமல் மாதந்தோறும் சராசரியாக 40,000 பேர் பார்த்தீங்கன்னா புதிதாக அரிசி கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்வதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க.
இதுல தீவிரமாக ஆய்வு செய்தால் 50% பேர் பார்த்தீங்கன்னா தகுதி அற்றவர்களாக இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த உண்மை பார்த்தீங்கன்னா அதிர வைக்கக்கூடிய ஒரு உண்மையாக நிச்சயமாக இருக்கிறது. மாதந்தோறும் சராசரியாக 2 கோடி கார்டுதாரர்கள் மட்டுமே ரேஷன் கடைகளுக்கு சென்று வழக்கமான பொருட்களை வாங்குவதாக தெரிவிக்கிறாங்க. மீதமுள்ள சுமார் 20 லட்சம் பேர் எந்த பொருளையும் வாங்குவதும் இல்லை. அவர்கள் வருடம் ஒரு முறை வரக்கூடிய பொங்கல் பரிசு இதர சலுகைகளை மட்டுமே வாங்கி அனுபவித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கார்டுகளை பயன்படுத்தி அவர்கள் வருகின்றனர். தமிழக அரசு உணவு மானியத்திற்காக மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 10,500 கோடி ரூபாய் வரி விரைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதுல ஒரு அரிசி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் வழங்க அரசுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 1000 ரூபாய் வரை செலவாகுவதாகவும் சொல்லி இருக்காங்க. சலுகைகளை அரிசி கார்டோடு மட்டும் சுருக்குவதால் ஏற்படும் இந்த தேவையற்ற நிதி சுமையை தவிர்க்க உணவு வழங்கல் துறையின் உதவி ஆணையர்கள் வட்டாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான மாற்று திட்டம் முன்வைக்கப்படுகிறது. சர்க்கரை மற்றும் வெள்ளை கார்டு வைத்துள்ள மொத்த குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு உள்ளிட்ட சலுகைகளை நீடித்தால் அரசுக்கு கூடுதலாக ஆகும் செலவு வெறும் 40 கோடி ரூபாய் தான் என்று கணக்கிட்டு சொல்லி இருக்காங்க. அனைத்து வகை கார்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஒரே ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் சலுகைகளுக்காக மட்டுமே அரிசி கார்டு வைத்திருக்கக்கூடிய அந்த 20 லட்சம் பேர் தாங்களாகவே முன்வந்து தங்களை சர்க்கரை கார்டுக்கு மாற்றிக்கொள்கின்றனர். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் முற்றிலும் தடுக்கப்படுவதுடன் அரிசி கார்டுக்கான மானிய செலவும் பெருமளவு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஏழை மக்களுக்கு கண்டிப்பா இது உதவக்கூடிய ஒரு வகையில இருக்குங்க. ஏழை எளிய மக்களுக்கு உண்மையான உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு நடுத்தர வர்க்கத்தின் அரிசி கார்டு மோகத்தை குறைத்து ஆண்டுக்கு பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை மிச்சப்படுத்த இந்த ஒரு எளிய அறிவிப்பை மிக சிறந்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது மிக சிறந்த தீர்வாக அமையும் என்பதை விவரமாக சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இந்த விஷயம் உதவியான ஒரு விஷயமாக இருக்கும். இதுவரை ரேஷன் கடையில் பொருட்களை வாங்காமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் கூட ஒரு பயம் அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட முடிவாக என்ன ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.